Welcome to our channel. Today we will learn 9th standard English unit 7 poem The Stick Together Families. இந்த போயம்ல இருக்கக்கூடிய புக் பேக் ஆன்சர் ஃபுல்லாவே நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இங்க பாருங்க நமக்கு யூனிட் 7 போயம்ல என்ன போயம் கொடுத்திருக்காங்க? The Stick Together Families. ஓகேவா? இதுல வந்து பாருங்க இதோட ஆதர் அப்படினா எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க நம்மளுக்கு வந்து மாமா பகுதியில் நம்மளுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் வந்து கொடுத்துருக்காங்க. கிராண்ட் பேரண்ட்ஸ், பேரண்ட்ஸ், சிப்ளிங்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், டீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளுக்கு என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க? வாட் ஐ வேல்யூ த மோஸ்ட் அபவுட் திஸ் ரிலேஷன்ஷிப் கேட்டிருக்காங்க. செகண்ட் ஒன்ல வாட் ஆர் த திங்ஸ் தட் மே டூ காஸ் அன்பிளசன்டன்ஸ் இன் தேர் ரிலேஷன்ஷிப். தேர்ட் காலம்ல பாருங்க வாட் குட் ஐ டூ டு இம்ப்ரூவ் திஸ் ரிலேஷன்ஷிப்னு நம்மளுக்கு வந்து கேட்டிருக்காங்க. இப்போ கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு எப்படி ரைட் பண்ணலாம்? நம்ம வந்து மை ஆனரபிள் பர்சன்ஸ். அதாவது கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு நம்ம வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம வந்து எதை வந்து வேல்யூ பண்ணுறோம், முக்கியத்துவப்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மை ஆனரபிள் பர்சன், நம்மளோட ஒரு மதிக்கத்தக்க நேர்மையான மை ஆனரபிள் பர்சன்ஸ் தான் கிராண்ட் பேரண்ட்ஸ் நம்ம ரைட் பண்ணலாம். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன்க்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்மளுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க? ஏதாவது காஸ் அன்பிளசன்ட்னஸ்னால் என்னது? ஒரு கசப்பை உண்டு பண்ணக்கூடியது, நம்மளுக்கு பிடிக்காத ஒன்று உண்டு பண்ண காரியங்கள், அந்த காஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிஸ்ரெஸ்பெக்ட், அவமரியாதை. ஓகேவா? வாட் குட் ஐ டூ டு இம்ப்ரூவ் திஸ் ரிலேஷன்ஷிப், இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்? அவங்கள்ட்ட தாத்தா பாட்டிக்கிட்ட இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம நல்ல முறையை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபாலோ தேர் ஃபுட் ஸ்டெப்ஸ் அண்ட் டேக் கேர் ஆஃப் தம். ஓகேவா? அவங்க நல்லா பார்த்துக்கணும். நம்ம அவங்களோட ஃபுட் ஸ்டெப்ஸ்னால் அவங்களோட அடிச்சுவடுகளை பின்பற்றி நம்ம வந்து அவங்கள வந்து நல்லா கவனிச்சுக்கணும். ஓகேவா? அவங்கள டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஓகே, அதுதான் சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்க பேரண்ட்ஸ்க்கு என்ன? நம்மளுக்கு வந்து கிரேட்டஸ்ட் கிஃப்ட் ஆஃப் ஆல், நம்மளுக்கு எல்லாம் கொடுத்த ஒரு மிகச்சிறந்த பரிசு தான் பேரண்ட்ஸ். அவங்கள்ட்ட நம்ம எப்படி நடந்துக்க கூடாதுன்னா டிஸ்ஒபீடியன்ஸாக நடந்துக்க கூடாது. அதுக்கு என்ன பண்ணலாம்? ஒபே தேயர் வேர்ட்ஸ், அவங்களோட வேர்ட்ஸ் வந்து நம்ம பண்ணி ஒபே தேயர் வேர்ட்ஸ், அவங்களோட சொற்களை வந்து நம்ம கேட்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் சிப்ளிங்ஸ். சிப்ளிங்ஸ்னால் கூட பிறந்தவங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அட் ஹோம், நம்ம வீட்டில் உள்ள நண்பர்கள் தான் நம்மளுக்கு வந்து கூட பிறந்தவங்கன்னு ரைட் பண்ணலாம். அப்புறம் அதுக்கு பாருங்கள் அடுத்து ஜெலஸ், அவங்க மேலே நம்ம வந்து பொறாமை கொள்ளக்கூடாது அப்படின்னு எழுதிக்கலாம். இதை எப்படி நமக்கு ரிலேஷன்ஷிப் கண்டினியூ பண்ணுறது அப்படின்னா அவங்களோட எப்படி இருக்கணும்? பி ஃப்ரெண்ட் வித் தம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம உறவு, அதோட ரிலேஷன்ஷிப் எப்படி எந்த அளவுக்கு வேல்யூவாக இருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து லவபிள் பர்சன்ஸாக இருப்பாங்க. டு ஷேர் எவ்ரிதிங், எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்காங்க. அவங்கள்ட்ட நம்மளுக்கு வந்து எப்படி என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் ஈகோயிசம். அவங்கள்ட்ட ஈகோயிசம் இருக்கக்கூடாது. நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஈகோயிசம் இருக்கவே கூடாது. அதில் வந்து அது நம்ம வந்து அவாய்ட் ஈகோயிசம், நம்ம வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம எந்த அளவுக்கு மேம்படுத்த முடியும் அப்படின்னா அவாய்ட் ஈகோயிசம். அவ்வளோதான் தேர்ட் காலமில். லாஸ்ட் வந்து டீச்சர்ஸில் பார்த்தா நம்ம செகண்ட் பர்சன், நம்மளுக்கு வந்து இரண்டாவது பெற்றோர்னு சொல்லலாம், செகண்ட் பேரண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகேவா? நம்ம வந்து செகண்ட் பேரண்ட்ஸ்ன்னு நம்ம வந்து சொல்லலாம். இவங்கள டீச்சர்ஸை வந்து செகண்ட் பர்சன் கிடையாது, செகண்ட் பேரண்ட்ஸ் நம்ம சொல்லலாம். ஓகேவா? இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்கள்ட்ட இன்சின்சியராக நம்ம நடந்துக்கூடாது, உண்மை இல்லாமல் நம்ம நடந்துக்கூடாது, அது அன்பங்க்சுவலாக இருக்கக்கூடாது, நம்ம வந்து நேரம் தவறாமல் நம்ம வந்து நடந்துக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி நடந்துக்கூடாது. அது எப்படி நம்ம அவங்க ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணால் மெயின்டைன் ஏ கார்டியல் ரிலேஷன்ஷிப், நம்ம வந்து இதயபூர்வமான ஒரு உறவை வந்து பராமரிக்கணும். இந்த மாதிரி நம்ம வந்து ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து ஃபேமிலியில் போயம் கொடுத்துருப்பாங்க. அந்த போயம் நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் க்ளாசரி இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்க நம்மளுக்கு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பேஸ்ட் ஆன் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த போயம் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் இன் எ சென்டென்ஸ் ஆர் டூன்னு கேட்டிருக்காங்க. இந்த போயம் லைன்ஸ் கொடுத்து கீழே வந்து நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அதுக்கு நம்ம ஆன்சர் ரைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. த கிளாடஸ்ட் பீப்புள் லிவிங் ஆர் த ஹோல்சம் ஃபோல்க்ஸ் ஹூ மேக் எ சர்க்கிள் அட் த ஃபயர் சைட் தட் நோ பவர் பட் டெத் கேன் பிரேக் இருக்கு. இதை பேஸ் பண்ணி 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். இங்கே பாருங்க, இதுக்கு ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன்று என்னது? Who are the gladdest people living? Answer: the gladdest people are those who live together as wholesome folks. Okay va? Second one, where do they gather? They gather at the fireside. Next பாருங்க, third one, what can break their unity இருக்கு. இதுக்கு ஆன்சர் death only can break their unity. Okay va? Next second one பாருங்க, and the finest of conventions overheld beneath the sun are the little family gatherings where the when the busy day is done இருக்கு. இந்த 2 lines பேஸ் பண்ணி கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா when do they have their family gatherings? Answer: they have their family gatherings at the end of the busy day. Second one, where do they have their family conventions? Answer: the family conventions are held beneath the sun. Next,
What does the poet mean by finest conventions? Answer, the finest conventions mean a family get together. Okay, அந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். Next, there are rich folk, there are poor folk who imagine they are wise and they are very quick to shatter all the little family ties. இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் பார்க்கலாம். இங்கே பாருங்க, தேர்ட் ஒன்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் டு த ரிச் அண்ட் புவர் folk imagine themselves to be? Answer, the rich and poor folk imagine themselves to be wise. Okay va. Next, what do the two do their families? Answer, that shatter their families ties. Next, whom does the refer to? Answer, that refers to the rich and poor folk. Next paranga, there are some who seem to fancy that for gladness they must roam, that for smiles that are the brightest they must wander far from home. The first one paranga, why do they roam? Answer, they roam to find happiness in their selected way. Next, according to them, when do they get bright smiles in கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பாருங்க, they think that they get bright smiles when they wander far away from home. Next பார்க்கலாமா, fifth one, but the gladdest sort of people when the busy day is done are the brothers and the sisters who together share their fun. இதுக்கு வந்து கொஸ்டின் பாருங்க, who are the gladdest people? Answer, the gladdest people are those brothers and sisters who share their fun. Second one, when do they share their fun? They share their fun when the busy day is over. Third one பாருங்க, what does who refer to? Answer, who refers to the brothers and sisters of stick together families. Okay va. Next பாருங்க, it is the stick together family that wins the joys of earth, that hears the sweetest music and that finds the finest mirth. First one பாருங்க, who wins the joys of the earth? Answer, the stick together families win the joys of earth. Second one, how do they find their joy? Answer, they find their joy hearing the sweetest music. Third one பாருங்க, what does the poet mean by stick together family? Answer, இதுக்கு ஆன்சர் பாருங்க, stick together family means the families of brothers and sisters should be loyal to one another, the only that lead a happy life. இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு based on the understanding of the poem, fill in the blanks using the words and phrases given below to make a meaningful summary of the poem. இங்கே சம்மரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம ஃபில் பண்ணணும். பாக்ஸில் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி. இதை எப்படி போயம்லேருந்து ஃபில் பண்ணலாம் அப்படின்னா, த ஸ்டிக் ஃபர்ஸ்ட் ஒன்க்கு என்ன வரும், த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ் இங்கே பாக்ஸில் இருக்குல்ல, இதை அப்படியே எடுத்து ரைட் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன்க்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், தேர்ட் ஒன்க்கு செப்பரேட் வேஸ், ஃபோர்த் ஒன் பாருங்கள், இந்த இடத்துல சில்ட்ரன் ஃப்ரம் ஜாயின்ட் ஃபேமிலி, இந்த இடத்துல ரிச் அண்ட் த புவர் ஃபோக், இங்கே தே சேட்டர் தேர் ஃபேமிலி, இங்கே வந்து பிட்டர்னஸ், ஷேர் தேர் ஃபன், நெக்ஸ்ட் த ஜாய் ஆஃப் எர்த், சார்ம் ஆஃப் லைஃப். இந்த மாதிரி நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். இங்கே பாக்ஸில் இருக்கும், நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் இப்போ இதை வந்து சம்மரி வந்து ஃபில் பண்ணணும். ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள், ஆன்சர் த ஃபாலோவிங் கொஸ்டின் இன் கொஸ்டின்ஸ் இன் அபவுட் 80 to 100 வேர்ட்ஸ் நம்ம ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதோட ஆன்சர் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட், த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ் ஆர் த ஹாப்பியஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ்பிளைன் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் இங்கே கொடுத்துருக்கேன், இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா. டைட்டில் கொடுத்துங்க, போயட் கொடுத்து இந்த லைன்ஸ் 6 லைன்ஸ் இருக்குது, இது அப்படியே காப்பி பண்ணிக்கிங்க. கீழே வந்து மாரல் மாதிரி இருக்குது, இது அப்படியே ரைட் பண்ணிக்கிங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஒன் பாருங்க, பிரிங் அவுட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சில்ட்ரன் ஆஃப் த ஜாயின்ட் ஃபேமிலி அண்ட் த நியூக்ளியர் ஃபேமிலி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் இங்கே கொடுத்துருக்கேன். அது அப்படியே டிஃப்ரென்ஸ் இதில் ஒரு டேப்லர் காலம் போட்டு இந்த மாதிரி ரைட் பண்ணலாம். நீங்கள் வந்து ஹவு மெனி பாயிண்ட்ஸ் இருக்குன்னா இதில் ஒரு 7 பாயிண்ட்ஸ் இருக்குது, இதை கூட நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். சாரி 6 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா. இதை அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் யூவிஸ் ரைட் பேராகிராஃபாக ரைட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா. இங்கே இருக்க ஆன்சர் இதை பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கு. இதில் பெர்சானிஃபிகேஷன்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இமேஜரி கொடுத்துருக்காங்க, அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பெர்சானிஃபிகேஷனாக தெரியும், ஹியூமன், இதில் ஒரு ஃபிகர் ஆஃப் இன்அனிமேட் ஆப்ஜெக்ட் ஆர் அப்ஸ்ட்ராக்ஷன் இஸ் கிவன் ஹியூமன் குவாலிட்டிஸ் ஆர் எபிலிட்டிஸை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறதா இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து இட் இஸ் த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலி தட் வின்ஸ் த ஜாய்ஸ் ஆஃப் எர்த். இமேஜினா கற்பனையை நம்ம சொல்கிறது, ஒரு ஆப்ஜெக்ட் ஆக்ஷன்ஸ் ஐடியாஸில் வந்து கற்பனையை ஃபிசிக்கல் சென்ஸை யூஸ் பண்ணி சொல்கிறது. அதுதான் அந்த ஹியர்ஸ் த ஸ்வீட்டஸ்ட் மியூசிக். மியூசிக் வந்து ஸ்வீட்டாக இருக்காது, நம்ம வந்து ஸ்வீட்டஸ்ட் மியூசிக், இது ஒரு இனிப்பான அப்படிங்கிறது இமேஜின் பண்ணி சொல்கிறோம். அதான் இமேஜரி, கற்பனையாக சொல்கிறது. ஓகேவா. மெட்டாஃபர் அப்படிங்கிறது, மெட்டாஃபர்னா இஸ் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தட் மேக்ஸ் அண்ட் இம்ப்ளைட் ஆர் ஹைடன் கம்பேரிசன் பிட்வீன் டூ திங்ஸ் வந்து கம்பேர் பண்ண அன்ரிலேட்டடாக இருக்கும். அது வந்து விச் ஷேர் சம் காமன் கேரக்டரிஸ்டிக்ஸாக இருக்கும். அதுதான் மெட்டாஃபர். ஓகேவா. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க.
நம்ம கீழே வந்து கொஸ்டின்ஸ் ஆன்சர் த ஃபாலோவிங்க. தேர் ஆர் ரிச் ஃபோக், தேர் ஆர் புவர் ஃபோக் ஹூ இமேஜின் த ஆர் வைஸ். இதில் வந்து பிக் அவுட் த வேர்ட்ஸ் இன் அலிட்ரேஷன் கேட்டிருக்காங்க. அலிட்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு போயம் லைன்லேயோ ஒரு சென்டென்ஸில் என்னதுன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஒரே மாதிரி இருக்கும். இல்லை ஃபோக்ங்கிறது எஃப்எஃப் ஒரே மாதிரி இருக்குது. அது மாதிரி தேர், இங்கே தேர் ஃபஸ்ட்டு இதில் கூட தேர் இருக்குது. நம்ம வந்து ஒரு லைன் இது ஒரு தேர் எடுத்துக்கலாம். தேர் தே, இல்லை டின்னு ஃபஸ்ட் லெட்டர் ஒரே மாதிரி இருக்குது, அலிட்ரேஷன் சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாருங்கள், மென்ஷன் த ரைமிங் ஸ்கீம் ஆஃப் த போயம். போயம் ரைமிங் ஸ்கீம் வந்து என்ன, ஏஏ பிபி சிசி, இதான் ரைமிங் ஸ்கீம். ரைமிங் ஸ்கீம் இங்கே சொல்லியிருக்கேன் பாருங்கள். இந்த போயமில் பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துருக்க லைனை தேர் ஆர் ரிச் ஃபோக், தேர் ஆர் புவர் ஃபோக் ஹூ இமேஜின், இது ஏ அப்படிங்கிற லெட்டர் எடுத்துக்கலாம். வைஸ் அப்படிங்கிறது ஏ, டைஸ்னா அதுக்கு ஏ கொடுத்துக்கலாம். அது வே அப்படிங்கிறது பி, வே பிளே, இது ரெண்டுக்குமே சேம் லெட்டர் பிபி. நெக்ஸ்ட் ஃபைன் கைண்டுக்கு சி கொடுத்துட்டோம், சிசி. அப்போ ஏஏ பிபி சிசி எல்லாத்துக்கும் அதே மாதிரி தான் வரும். ஸ்டான்ஸாக ஒவ்வொரு ஸ்டான்ஸாக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஓகேவா, எல்லாம் சேம். அதான் ஏஏ பிபி சிசி தான் ரைமிங் ஸ்கீம், போயமோட ரைமிங் ஸ்கீம். நெக்ஸ்ட் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா லிசனிங் ஸ்கில். லிசனிங் ஸ்கில்ல பார்த்தோம் அப்படின்னா பேஜ் நம்பர் பார்த்தோம்னா 214 லிசனிங் டெக்ஸ்ட் பேஜ் ஆன் என்னது 214 எடுத்து அதை நல்லா ரீட் பண்ணி பார்த்துட்டு இதுக்கு வந்து நம்ம ஆன்சர் ரைட் பண்ணலாம். எ பர்சன் இஸ் வேல்யூட் பேஸ்ட் ஆன் ஹிஸ், இந்த இடத்துல ஃபேமிலி அண்ட் அன்பிரிங்கிங். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னாவே கொடுத்துருப்பாங்க, அந்த பேராகிராஃபில் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. பாண்டிங் டஸ் நாட் ஹேப்பன் ஓவர் நைட், இந்த இடத்துல பாண்டிங் வரும். ஓகேவா. எ க்ளோஸ் ஃபேமிலி bond is like a safe harbor. A strong foundation for any individual comes from being with a supportive family. So, a gift not only with lovable parents but siblings who care and love us beyond themselves. இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதோட அந்த பேராகிராஃப் நல்லா ரீட் பண்ணிங்கன்னா அதுலேருந்து ஆன்சர் ஈஸியாக ரைட் பண்ணிக்கலாம். அதில் நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி ரைட்டிங் ஸ்கில்லும் நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதோட ஆன்சர்லாம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸில் பார்த்தா the building actually rests on the well laid out foundation and hence is strong and still. How can this be related to a family? Discuss with your partner and share your views in the class. நான் ஒரு மாடல் தான் கொடுத்துருக்கேன், இது பார்த்துக்குங்க. ஓகேவா, ஒரு 7 லைன்ஸ் இருக்குது, பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து ரைட்டிங் ஸ்கில். ரைட்டிங் ஸ்கில்ல ரைட்டியா 4 லைன் போயம் வந்து நம்ம ரைட் பண்ணி வித் ரைமிங் வேர்ட்ஸோட டிஸ்கிரைப் யுவர் ஃபேமிலி. உங்களோட ஃபேமிலி டிஸ்கிரைப் பண்ணி நீங்கள் வந்து ரைட் பண்ணணும் ரைமிங் வேர்ட்ஸோட ஒரு 4 லைன்ஸ் போயம். இந்த இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். டு ஹெல்ட் அப் மை ஃபாதர்ஸ் ஹெட் ஐ ப்ரிஃபர்ட் ஆல்வேஸ் டு பி குட். ஹெட் குட் அப்படிங்கிற ரைமிங் வேர்ட்ஸ்லேயே வருது பாருங்கள். பேரண்ட்ஸ் ஆர் மை ஒன்லி வேர்ல்ட், திஸ் இஸ் மை லவபிள் ஃபேமிலி பி ஹோல்ட். ஓகேவா, உங்களோட ஃபேமிலி டிஸ்கிரைப் பண்ணி தான் இந்த மாதிரி ரைட் பண்ணும் 4 லைன்ஸ் போயம். அல்லது இங்கே கீழே இன்னொரு 4 லைன்ஸ் கொடுத்துருக்கேங்க பாருங்கள். மை ஹோம் கன்சிஸ்ட் ஆஃப் தி 3, மை மம் டேக்ஸ் கேர் ஆஃப் மீ, மை டேட் நோ ஒன் கேன் மேட்ச், மை ஃபேமிலி ஐ லவ் யூ ஸோ மச். ஓகேவா, இந்த மாதிரி நீங்களாக ட்ரை பண்ணி கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி 4 லைன்ஸ் போயம் வந்து ட்ரை பண்ணலாம் எழுதுறதுக்கு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.